Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம அக்கௌண்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நோட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு இந்த அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இது மூணுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மொத்தம் இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டில் ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா யார் ப்ரிப்பேர் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெர்ச்சன்டைசிங் கன்சர்ன். இந்த மெர்ச்சன்டைசிங் கன்சர்ன்னா என்னென்னா ஒரு பொருளை வாங்கி அதே வருஷத்துக்குள்ளே அந்த பொருளை விற்றுடுறாங்க. ஜஸ்ட்டு பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் பண்ணுற ஒரு கன்சர்னுக்கு பேர் தான் மெர்ச்சன்டைசிங் கன்சர்ன். இந்த மெர்ச்சன்டைசிங் கன்சர்ன் எதுக்காண்டி ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ண பர்ச்சேஸ் அண்ட் சேலில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கா, லாஸ் கிடச்சிருக்கா, கிராஸ் ப்ராஃபிட் வந்திருக்கா இல்லை கிராஸ் லாஸ் வந்திருக்கா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறதே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கிளியராக இப்போ பார்த்துருவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னா அதில் என்னென்ன வரும்னு கிளியராக சொல்லிடுறேன். ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இந்த டைரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கு நமக்கு கண்டிப்பாக மீனிங் தெரிஞ்சாகணும். டைரெக்டாக ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்கோம், அந்த செலவு நம்மளோட பொருளில் டைரெக்டாக பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொருளை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான சார்ஜு, அதை தூக்கிட்டு வர்றதுக்கான கூலி. இப்போ நம்ம மிஷினரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா மிஷினரி அதுவாக வீட்டுக்கு உட்காந்துராது. யாரோ ஒரு ஆள் அதை வீட்டுக்கு இன்சர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான கேரேஜ் இருக்கும்ல, அதை பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இருக்கிற கேரேஜ் அது நம்ம டைரெக்டாக அந்த மிஷினரி மேலேயே பார்க்கலாம். ஏன்னா மிஷினரியை தான் நம்ம தூக்கிட்டு வரோம். ஸோ அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸு. அப்புறம் சேல்ஸ் ரெவன்யூ, நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ண பொருளை விற்கிற அமௌண்ட்டு, அந்த சேல்ஸ் ரெவன்யூ. இது போக என்னென்னா கிராஸ் ப்ராஃபிட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா நமக்கு சேல் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து சில காஸ்ட் இருக்கும், அந்த காஸ்ட்டை கழிச்சோன்னா நமக்கு ப்ராஃபிட். நமக்கு சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ராஃபிட்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட்டுக்கான மீனிங் என்னென்னா சேல்ஸ் அதிகமாக இருந்து காஸ்ட் கம்மியாக இருந்ததுன்னா கிராஸ் ப்ராஃபிட் வரும். சப்போஸ் அதே மாதிரி சேல்ஸ் கம்மியாக இருந்து நமக்கு காஸ்ட்டு கூட இருந்ததுன்னா கிராஸ் லாஸ் வரும். இது போக எக்ஸ்ட்ரா ஒன்று என்னென்னா க்ளோசிங் ஸ்டாக். இந்த க்ளோசிங் ஸ்டாக் தான் நமக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக்கை டைரெக்டாக கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க, 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வேல்யூ, இன்னொரு வேல்யூ என்னென்னா நெட் ரியலைசபிள் வேல்யூ. இந்த 2 வேல்யூவுமே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுக்கோட இன்னொரு நேம் மார்க்கெட் ப்ரைஸ். இது 2 வேல்யூவுமே கொடுத்துருப்பாங்க. இது 2ல் எது லோயரோ அதை தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்படி சொல்கிறது நான் சொல்லலை, AS2 சொல்லுது. AS2 இன்வென்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக் ஷுட் பி வேல்யூட் அட் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் கொஸ்டினில் 2 வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதில் லோயர் வேல்யூ என்னவோ அதை தான் எடுக்கணும். இது வரைக்கும் தான் நமக்கான கான்செப்ட். இப்போ நான் சொன்ன இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும். இது போக அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். என்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சம் பார்க்குறப்ப கிளியராக புரியும். சம் நான் இந்த வீடியோவில் சொல்லலை, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அக்கௌண்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு, அப்புறம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தால் அதை மைனஸ் பண்ணிடலாம். இந்த சைடுனா சேல்ஸ் ரிட்டர்ன் இருந்தால் மைனஸ் பண்ணிடலாம். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக்கு. இதை நீங்கள் டேலி பண்ணிங்கன்னா இந்த சைடு கூட நமக்கு கிரெடிட் சைடு கூட வந்துச்சுன்னா அப்போ கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் இந்த டெபிட் சைடு கூட வந்ததுன்னா கிராஸ் லாஸ் வரும். அதை நம்ம ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அடுத்த அக்கௌண்ட், ட்ரேடிங்க்கு அப்புறமா நம்ம போட போகிற அக்கௌண்ட் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதுதான் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மெத்தட். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டை வச்சு நம்ம எப்படி சம் போடுறதுன்னு பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.